முதல்ல ஞானம் கிடைச்சோன்னா நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஷாக் ஆகி போய் நின்றுட்டோம். ஷாக் ஆகி எப்படி நின்னோம்னா, கரண்ட் அடிச்சா என்ன ஆகும்? தேக்கு அடிச்சிருச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லுவோம். அங்க என்ன ஆகும்? உயிர் பதறி உயிரே எரியும். பதறி போய் அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் உயிரோட வந்துட்டா ஓகே, உயிர் இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒருத்தனுக்கு தெரிஞ்ச உடனே அங்க என்ன செய்யறனே தெரியாம நிலை குலைந்து போய் நின்னுறான். இப்படி ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்படி ஒரு வேலையை பார்த்தோமா? அப்ப என்ன ஆகும்னா, தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பேசக்கூட முடியாம ஒரு மாதிரி ஆயிடுவான். இங்க வாங்கல, நீங்கள் நானும் ரிஷிகேஷ்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம், உங்ககிட்ட நான் என்னால சொல்ல முடியாதுங்க. அப்ப நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்களும் சொல்ல முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இத கொஞ்சம் அந்த ஆடு மாடுகள் கொஞ்சம் மேல் முள்ள திங்கிற மாதிரி கொஞ்சமா அப்படிதான் சொல்ல முடியும். டீப்பா இறங்கி சொன்னோம் வச்சுங்களேன், இப்போ நீங்கள் நானும் தான் காடுகள்ல மலையில உட்காந்துருக்கோம்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பவரா ஏதாவது சொல்லுங்களே, காட்டுங்களே அப்படின்ட்டு போயிருக்கீங்க. அதுவும் என்னன்னா ஆசையாக மாறிட்டு. ஒருத்தருக்கு எப்படின்னா ஞானம் எப்படி கிடைக்கணும்னா, அவரா செல்ஃபா கிடைக்கணும். அதுதான் பெரிய சுகம். உண்மை அதுதான். இப்ப நம்ம தூண்டி விடுறது, நீங்க தியானம் பண்ணி 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 ஒரு இடத்துல உங்களை ரியலா நீங்க உணர்றீங்கல்ல, அதுதான் கோல்டன். அந்த லைஃபை அப்படியே அது அந்த அந்த தருணத்தை சொல்லவே முடியாது. அந்த தருணத்தை தான் நான் உருவாக்கணும்னு போராடுறேன்.